ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெஷிலேருந்து நான் உங்கள் ஜெஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நிறையா பேர் இப்போ வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த ஒரு விஷயம் தெரியாமலேயே நீங்கள் ஸ்கின் கேரில் சீரமெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பிரயோஜனம்? ஸோ இன்னைக்கு நம்ம ஏஹெச்ஏ பிஹெச்ஏனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஸ்கின் கேரில் வந்து கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். அதாவது கிளென்சர் காலையில் நைட்டு ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு, மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீன், அதே மாதிரி நைட் நேரத்தில் மாய்ஸ்சரைசர். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன். பேசிக்காக பிகினர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே போதும். இது வரைக்கும் நான் ஸ்கின் கேரே பண்ணதில்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 ப்ராடக்ட்ஸை உங்கள் ஸ்கின்னில் பழக்கப்படுத்துங்க. ஸோ அப்புறம் ஆக்சுவலாக உங்கள் ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம தேடுவோம். ஸோ அப்படி தேடும்போது நேராக நம்ம சீரம் கிட்ட தான் வருவோம். ஸோ அந்த மாதிரி சீரம் கிட்ட வரும்போது நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான சீரம் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு சீரம் ஏதாவது ஒரு ஸ்கின்னுக்கு போட்டிங்க ரிசல்ட் வராது, டேமேஜ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால இன்னைக்கு ஏஹெச்ஏ சீரம், பிஹெச்ஏ சீரம் எது எது என்னென்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஹெச்ஏனா என்னன்னு பார்த்துலாம். ஸோ ஏஹெச்ஏ இஸ் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ இந்த ஏஹெச்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ரெஜுவனேட் பண்ணுறதுக்கும், நம்ம அன்இவன் ஸ்கின்னை ஈவன் ஆக்கிறதுக்கும், பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், மெலஸ்மா மாதிரி ரொம்ப அதிகமான பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ஸ்கின்ல இருக்கிற விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் குறைக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின்னோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், போர்ஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும், பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இந்த ஏஹெச்ஏ. ஸோ இந்த ஏஹெச்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கர் சீரம். நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ரெகுலராலாம் யூஸ் பண்ண முடியாது. வீக்லி ஒரு 3 தடவை இல்லைனா ஒரு 2 தடவை யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். அதுக்கும் மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது ஓவராக அது ஆக்ட் ஆகிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நார்மலாக இருக்கிற ஸ்கின்னை கூட சென்சிட்டிவாக ஆக்கிடும். நார்மலாக இந்த ஏஹெச்ஏ எந்தெந்த மாதிரியான சீரத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஹெச்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக பார்க்குறது லாக்டிக் ஆசிட். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் இது எல்லாமே வந்து நம்ம வெஜிடேரியன், அதாவது பிளான்ட் பேஸ்ட்ல இருந்து எடுக்கிறது தான். ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல நேச்சுரலாவே சில ஆசிட் தன்மை இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ டொமேட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு புளிப்பான ஒரு ஆசிட் இருக்கும். இந்த பாலில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கும். தயிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் இருக்கும். அது மாதிரி பொட்டேட்டோ, டொமேட்டோ நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லேயே இருந்து தான் இதை டெரிவ் பண்ணி எடுக்கிறது. அதுதான் இந்த ஏஹெச்ஏ, வாட்டர் சால்யூபிள் சொல்யூஷன். ஸோ இந்த ஏஹெச்ஏ சீரம், அந்த பிஹெச்ஏ சீரம் இதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் என்ன ஆகுமோ அப்படின்னு தயவு செஞ்சு பயந்தீங்கன்னா அப்படியே அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி போயிடுங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் எந்த டேமேஜும் ஆக போகிறது இல்லை. எல்லாமே நம்ம அவுட்டர் லேயரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணும், அதை மட்டும் பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக போட்டு மனசை குழப்பிட்டு அதையும் இதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏஹெச்ஏனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏஹெச்ஏ இருக்கிற சீரம் என்னென்னு இப்போ பார்த்துடுவோம். இருக்கிற ஒரு சீரம் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் சீரம். யாராருக்கெல்லாம் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த லாக்டிக் ஆசிட் சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அவுட்டர் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை பிரைட்டராக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கிளைகாலிக் ஆசிட். ஸோ இந்த கிளைகாலிக் ஆசிடும் நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஸ்கின்ல வந்து இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த கிளைகாலிக் ஆசிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். வெறும் ஆயில்னா மட்டும் கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் வரும். அது கூடவே ஆக்னி இருக்குன்னா நம்ம வேறு சீரம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சீரத்துலலாம் தான் வந்து இந்த ஏஹெச்ஏ இருக்குது. ஸோ அது போக நம்ம யூஸ் பண்ணுற பீலிங் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஃப்ரூட்ல இருந்து டெரைவ் பண்ண ஒரு பீலிங் சொல்யூஷன் தான் அது. ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம போர்ஸை நல்லா டீப் க்ளீன் பண்ணி ரெஜுவனேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது அடுத்த 2-3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆக்னி வர மாதிரியே இருக்கும், டைனி பம்ஸ் வர மாதிரியே இருக்கும். நம்ம பயந்துடக்கூடாது. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நாள் அப்படி தான் இருக்கும். போக போக ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்ல சூப்பராக செட் ஆகிடும். ஸோ ஒரு செட் ஆகிறதுக்கு குவைட் லிட்டில் பீரியட் கூட எடுத்துக்கலாம். அதாவது 1 மந்த் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா 1.5 மந்த் கூட எடுத்துக்கலாம். பட் லேட்டர் ஆல் இட் வில் பி செட் டு யுவர் ஸ்கின். ஸோ அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. ரிசல்ட் பார்க்கணுன்னா ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள். இது டிபெண்ட் அப்பான் த ஸ்கின் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் யுவர் ஸ்கின், ப்ராப்ளம் ஆஃப் யுவர் ஸ்கின்னை பொறுத்து இந்த டைம் பீரியட் வந்து மாறும். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் இல்லைனா இந்த டைம் பீரியட் கொஞ்ச நாள்லேயே சரியாயிடும். உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம் கூட ஆகலாம். ஸோ எனக்கெல்லாம் என்னோட ஃபுல் ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து நிறைய ஆக்னிஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் எப்படியெல்லாம் நான் க்ளீன் அண்ட் கிளியர் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது பிகினர்னா நீங்கள் போய் என்னோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வந்தேன் அப்படின்னு. ஸோ ஸ்டில் ஐ ஹேவ் ஒரு ஆக்னி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ்னால எனக்கு வந்து சூப்பரான வின்டர் கிளைமேட். ஸோ இங்கே வந்து பயங்கர கோல்டாக இருக்குது. ஸோ 12 டிகிரி 13 டிகிரிஸ் அந்த மாதிரியான கோல்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக பிரேக் அவுட் ஆகிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், ஸ்கின் கேரை பண்ணும்போது சூப்பராக ஸ்கின் வந்து செட் ஆகிடும். அது மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ஏஹெச்ஏ
சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உடனே வந்து ஒரு மாதிரி இச்சிங் ஆகிற மாதிரி இருக்குது, இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் அது இறங்கி வேலை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் ரெட்னஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உடனே பயந்துடாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/4 மணி நேரம் போடலாம். ஓவர் நைட் போட்டு எனக்கு ரெட்னஸ் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி டைம் பீரியடை வச்சு ஒரு 1 ஹவர் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓவர் நைட் யூஸ் பண்ணலனாலும் ஸோ அதை வந்து பீலிங் சொல்யூஷன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஏஹெச்ஏ சீரம் எல்லாம் நைட் நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நைட் நேரத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு சீரம் அப்ளை பண்ணி நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணனா அது காற்றுல வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போனா நம்ம போட்டும் பயன் இல்லை. சீக்கிரமாக வந்து எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் ட்ரையாக ஃபீல் ஆகும். அந்த ட்ரைனஸ்லேயும் உங்களுக்கு ஆக்னி வரும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு சீரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான சூப்பரான சொல்யூஷன் தரும், இல்லைனா வந்து வராது. ஸோ இப்போ உங்களுக்கு ஏஹெச்ஏ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிஹெச்ஏனா என்னன்னு பார்ப்போம். ஸோ பிஹெச்ஏ வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ இந்த பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் அதாவது பிஹெச்ஏ இது வந்து நம்ம ஸ்கின்னில் எப்படி ஆக்ட் பண்ணோம்னா, ஸோ இது வந்து ஒன்லி 1 மட்டும்தான் இருக்குது, அது சாலிசிலிக் ஆசிட். அதுவும் 2% மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிள். ஸோ ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைன்லையாக இருக்கட்டும் 2%க்கு மேலே இந்த சாலிசிலிக் ஆசிட் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பிஹெச்ஏ இருக்கிற இந்த சாலிசிலிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னோட எந்த பிரச்சனையை ட்ரீட் பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான பிளாக் ஹெட்ஸ் இந்த மூக்கில் இருக்கும், ஒயிட் ஹெட்ஸ் வந்து இந்த நோஸோட கார்னரில் இருக்கும், ஸோ ரொம்ப அதிகமான ஆக்னிஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப போர்ஸ் கன்ஜெக்டடாக இருக்குது, அன்கிளாக் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒரு 3 தடவை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடும். உங்களோட ஸ்கின்ல இது விசிபிள் ரிசல்ட் எப்போ காட்டும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆக்னிஸ் இருந்தால் கிட்டத்தட்ட 2-3 மாதத்துலேயே வந்து உங்கள் ஸ்கின் கிளியராக ஆக்கிடும். ஒருவேளை உங்களுக்கு முகம் ஃபுல்லாக அவ்வளோ நிறைய ஆக்னிஸ் இருக்குது, ரொம்ப நிறைய பிக்மெண்டடாக இருக்குது, ஸ்கார்ஸாக இருக்குது, மார்க்ஸாக இருக்குன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் 3 to 4 months கூட இதில் எடுக்கலாம். ஸோ இது டிபெண்ட் அப்பான் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம். என்ன பண்ணணும்னா நம்ம போர்ஸ்குள்ளார இந்த சாலிசிலிக் ஆசிட் போயிட்டு போரில் இருக்கிற ஆக்னிகாஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கில் பண்ணும். ஸோ அதுதான் இதோட மெயின் வேலை. நம்ம போர்ஸை வந்து டீப் க்ளீன் பண்ணும். ஸோ இது இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது நம்ம போர்ஸ் க்ளீனாக இருந்தால் நம்மளுக்கு ஆக்னி வராது. போர்ஸில் நிறைய ஆயில் அது மாதிரி நிறைய டர்ட் அண்ட் டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான ஆக்னிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது போர்ஸ். எப்பயுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு போர்ஸை வந்து ட்ரீட் பண்ண பாருங்கள். ஸோ அது காலப்போக்கில் ஓப்பன் போர்ஸ் வந்து நிறைய ஆக்னிஸ் வர ஆரம்பிச்சிடும், இல்லைனா வந்து ரொம்ப விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். பள்ளமாக ஊசியை வச்சு குத்துன மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கும் போதே அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற டோனர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த சாலிசிலிக் ஆசிட். ஸோ உங்களுக்கு ஆக்னி ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சாலிசிலிக் ஆசிட் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எந்தெந்த பிராண்ட்ஸில் யூஸ் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் எது இதில் இருக்கோ நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் போய் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சஜஷனில் காட்டும், நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனி அதர் டவுட்ஸ் யூ ஹேவ் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஏஹெச்ஏனா என்ன, பிஹெச்ஏனா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ இது யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.